ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் வந்து அதிரடியா நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஆட்டோக்காரர் எம்எல்ஏ ஆகுறாரு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, முதல் பெண் அமைச்சர் வராங்க. அந்த மாரி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அதிரடி. இப்ப லேட்டஸ்ட் அதிரடி என்னன்னா, தமிழ்நாட்டோட கடன அடைக்கிறதுக்காக அந்த சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து பணம் அனுப்புறது. நேத்து நவீன் அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து ஈரோடுன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து ஒரு டிடி ஒண்ணத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டிடில என்ன இருக்குன்னா, சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு ரூ. 1,20,000 பணத்த வந்து அனுப்புறாரு. என்ன காரணம்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டுக்கு ரூ. 10,00,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்ட்டாரு. இவ்ளோ பெரிய சுமைய தூக்கி என் தலைல வச்சுட்டீங்க. நான் எப்படி ஆட்சி நடத்துறது? எப்படி வந்து மக்களுக்கு நல்லது பண்றது? அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஃபீல் பண்ணதும், நம்ம ஆளுங்க ரொம்ப ஃபீலிங் ஆயி, தமிழ்நாட்டோட கடன அடைச்சே ஆகணும்டான்னு சொல்லிட்டு ரூ. 1,20,000 டிடி எடுத்து அனுப்பி வச்சாப்ல. அந்த அதிர்ச்சியிலேருந்து நம்ம மீள்றதுக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஒரு 10த் படிக்கிற பொண்ணு வந்து அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன வந்து சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு வந்து செங்கோட்டையனே நேர்ல கூப்பிட்டு பாராட்டியிருக்கான்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ்லாம் நெறைய பேர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப ப்ரௌடான விஷயமா பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஜென்ஸீஸ் வந்து மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கிட்டு இருக்காங்க. எப்படி லீடர் எவ்வளியோ, அதே மாரி தான் அவங்களோட தொண்டர்களும் எவ்வளி. தமிழ்நாட்டோட கடன நாங்க அடைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இந்த செய்தி வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து இப்ப ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ரீல்ஸ் போடுறதுக்காக நெறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி பணம் அனுப்ப ஆரம்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். இதே மாரி தமிழ்நாட்டுல இருக்க எல்லா விஜய் ஃபேன்ஸும் ஒரு முடிவு எடுத்து நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு ரூ. 1,26,000 அனுப்புவோம். அனுப்பி தமிழ்நாட்டோட கடன அடைச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து, எல்லாரும் 1,26,000 அனுப்புறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்? கடன் அடைஞ்சிரும்ல. ஒரு பெரிய பிரச்சனையில தமிழ்நாடு தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். ஆனா எக்கனாமிக்ஸ் வந்து அந்த மாரி ஒர்க் ஆகாது. அந்த மாரி ஒவ்வொரு நபரும் தங்க கை காச போட்டு சேவிங்ஸ், தாங்க உழைச்ச பணம் எல்லாத்தையும் போட்டு சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா, அப்ப என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய எக்கனாமிக் டிசாஸ்டர் தான் நடக்கும். என்னன்னா, நம்ம கையில வந்து ஒரு ரூ. 1000 பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 1000 பணத்த நம்ம மார்க்கெட்ல போய் செலவு பண்ணுவோம். சந்தையில போய் செலவு பண்ணுவோம். காலைல தூங்கி எந்திரிக்கிறோம். ஒரு ரூ. 1000 பணத்த எடுத்துட்டு போய், காலைல பால் வாங்குவோம். ஒரு டீ கடையில போய் டீ குடிப்போம். ஒரு காய்கறி கடையில போய் காய்கறி வாங்குவோம். ஒரு கறி கடையில போய் கறி வாங்குவோம். ஒரு மீன் மார்க்கெட்ல போய் ஃபிஷ் வாங்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூ. 1000 பணம் வந்து இந்த எக்கனாமிக்குள்ள வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீ ரூ. 1000 பணத்த நேரா கொண்டு போய் ஒரு ஃபண்ட்ல போட்டுடுறீங்க. சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு போடும்போது, எக்கானமில ரூ. 1000 பணம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ அதே மாரி ரூ. 1,21,000 நீங்க தூக்கி போட்டீங்கன்னா, ரூ. 1,21,000 லாக் ஆயிரும். இதே மாரி நெறைய நபர்கள் பண்ண என்ன ஆகும்னா, மிகப்பெரிய தொகை சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல போய் உட்கார்ந்துரும். இப்ப நமக்கு அடுத்த கேள்வி வரும். சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு போனா, அது எப்படி இருந்தாலும் அத திரும்ப வந்து பயன்படுத்துவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அங்க தான் முக்கியமான விஷயம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட எந்த சமயத்துல பயன்படுத்தினா, ஏதாவது டிசாஸ்டர் மாரியான விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இந்த டே டு டே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு அந்த பணம் எந்த விதத்திலயும் பயன்பட போறதே கிடையாது. சோ, இந்த மாரி எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டோட கடன அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தங்க கையில இருக்க பணத்தெல்லாம் கொண்டு போய் சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல போட்டா, மிகப்பெரிய எக்கனாமிக் டிசாஸ்டர் நடந்து, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் தான் நடக்கும். தமிழ்நாடு பொருளாதார அளவுல மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிரும்.